அவர் வந்து 150 கோடி ரூபா சம்பளம் மட்டுமே வாங்குறாரு. வாய்ப்பு என்றால் ஏழை மக்களுக்கு அவர் தமிழக வெற்றி கழகம்க்கு பதிலாக தமிழக மக்கள் கழகம் அந்த மாதிரி கூட அதை யோசிச்சிருக்கலாம். தளபதி கட்சிக்கு வர்றதுல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் மக்களுக்கு ஆதரவு, சீமான் கூட கூட்டணி ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, நிறைய கேள்வி போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னா? அது வந்து அவர் அரசியலுக்கு வர்றது தப்பு கிடையாது, வர வைக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நேம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருக்கலாம். தமிழக வெற்றி கழகம்க்கு பதிலாக தமிழக மக்கள் கழகம் அந்த மாதிரி கூட அதை யோசிச்சிருக்கலாம். அவர் வந்து 150 கோடி ரூபா சம்பளம் மட்டுமே வாங்குறாரு. அவர் நடிக்கிறாரு, 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்படின்னும் போது அவர் வந்து இதுல வந்து ஏன்? ஸோ என்னோட ஒப்பீனியன் அது. ஓகே, அவருடைய லைஃப் டைம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. லைஃப்ல அப்போத்துல இருந்தோ சொல்லியிருந்தாங்க, தளபதி அரசியலுக்கு வரப்போறாரு. இப்பெல்லாம் வரமாட்டாருப்பா, வந்தாலும் ஜெயிக்க மாட்டாருப்பா, ஆதரவு கொடுக்க மாட்டாங்கப்பா, நிறைய மிரட்டல், நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வாட்டி 2026 கன்ஃபார்ம் அவர் வர்றது ரொம்ப நல்லதுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு என்றால் ஏழை மக்களுக்கு அவர் உள்ள என்ட்ரியா பதிவு பண்ணியாச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து, மக்களுடைய ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அவர் படாத ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாது ஆக்சுவலா. லைக் ஃப்ரம் காவலன்ல இருந்தே சொல்றேன், சரியா? வென் டியூரிங் டிஎம்கே பீரியட் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு காவலனுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் நடந்தது, கரெக்டா? ஸோ பட் ஸ்ட்ரகிள் நடந்தாதான் அதுக்கடுத்து தான் வந்து அவ்வளோ மாசே கிரியேட் ஆச்சு அவருக்கு. ஆக்சுவலா ஆக்ஷன்ல வந்து மாசே கிரியேட் ஆச்சு. வரணும், அதான் வந்து மக்களுக்காண்டி நல்லது பண்றதுக்காண்டி வராரா, இல்ல அவருடைய சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி வராரா? ரெண்டாவது விஷயம் வந்து இது வரைக்குமே எதுவுமே பண்ணல. ஆனா இதுக்கு மேல அவர் வந்து பண்றதுக்கு உண்டான ஏன் வராரு அப்படின்றதான் எனக்கு. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாரு தன்னுடைய கையை தன்னாலே குத்தி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதனால தான் அவரு இப்ப வந்தாருன்னா அவரு தைரியமாக வரலாம். தமிழ்நாட்டு மக்களை நம்பி வரலாம். வந்தால் அவருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் சில பேர் அவரை கெடுக்க நினைப்பார்கள். அதெல்லாம் வந்து அச்சப்படுத்த மாட்டார். ஏற்கனவே ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லும்போது வந்துட்டு ஓகே, பட் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து த்ரில்லிங். சினிமா மாதிரி எல்லாம் கிடையாது. ஆப்வியஸ்லி ரெண்டு பெரிய ஆளுங்க இருக்காங்க, லைக் 30% ஏடிஎம்கே, 30% டிஎம்கே. மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு 10%, ஆப்வியஸ்லி 40% ஓட்டு போட மாட்டாங்க. ஓவரால 60 to 70 தான் வந்து ஓட்டிங் ஆகும். கூடாது 2000 3000 வாங்கி அப்படின்ட்டாரு. ஆனா அதே படத்துல அவருடைய படத்துலயே ஃபர்ஸ்ட் ஷோ, ரெண்டாவது ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபால வந்து 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வாங்குறாங்க. ஆமா, அப்போ டிக்கெட் வாங்கும்போது ஏன் அதை வந்து அவருக்கு தெரியாம இருக்காது? அந்த விஷயம் ஏன் அவர் போய் கேட்கல? அப்போ அவருடைய ஒரு படத்திலேயே வந்து ஊழல் நடக்குது. அந்த ஊழல் இருக்கும்போது இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காரு? அதுவும் ரைட்டு தான். அது அப்படி இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை வந்து ரஜினி ஐயாக்கு நடந்திருக்கு, மிரட்டி இது மாதிரி. அது மாதிரி பிரச்சனை வந்து தளபதிக்கு நடக்குமா நடக்காதா? அது உங்களுடைய கருத்து என்ன? வரும், சில பேர் செய்வார்கள். அதையும் தாண்டி நல்லபடியாக நடத்துவார். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறதுன்னா நம்ம கேப்டன் ஐயா இருந்த தைரியத்துல இருந்தாரு, அதே போல ஃபாலோ பண்ணி தான் இப்போ தளபதி வரன்னு சில பேர் சொல்றாங்க. அது மாதிரி வரலாம். இல்ல இப்போ ரசிகர் பட்டாலும் 7000 கோடி நிறைய பேர் இருக்காங்க, அவரு மூலியமா வரலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச்சு. அது உண்மைதான். எல்லாம் ஏழை மக்களுக்காக. ஓகேவா? ஸோ தளபதின்னு சொல்லும் போது வந்துட்டு ஆப்வியஸ்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி அந்த நியூவா வர ஓட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட ஓட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி த டிசைடிங் அத்தாரிட்டி இன் ஃபியூச்சர். பட் தனியா நின்னாலாம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். பிகாஸ் அது வேற இது வேற. டிஎம்கேக்கு போறவங்க டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, ஏடிஎம்கேக்கு போறவங்க ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அதை மாத்தி எல்லாம் போட மாட்டாங்க. சொல்லியிருக்காரு மக்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லி துணிச்சலா இறங்கி இருக்காரு. அப்போ பாராட்டப்பட வேண்டியது. சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் மக்கள் மூலியமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி கிட்ட கேள்வி எதனா வச்சிருக்கீங்களா கேக்குறாங்க? தளபதி கிட்ட
எல்லாரும் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் ஏதாவது புதுசா பண்ணுங்க, புதுசா அவ்வளவுதான். எதிர்பார்க்கறீங்க. புதுசா பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற Okay. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ விஜயகாந்த் வந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் 8% என்னமோ, செகண்ட் டைம் 10% நினைக்கிறேன், கரெக்டா? மேபி ஐம் ராங், பட் அந்த ரேஞ்சு தான் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே என்ட்ரி ஆப்வியஸ்லி 10 to 15% இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கடுத்து அந்த 15 வந்து 20 ஆகுறதுக்கு என்ன அதுக்கடுத்து பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். மறுபடியும் இங்கே உள்ளதை அங்கே உள்ளதை தப்பா இங்கே சொல்லி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓப்பனாக பேசி ஓப்பனாக பண்ணுங்க. சினிமாவில் எப்படி பண்றீங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, That நன்றி. is what my advice. Thank Thank you.